ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ரிவாஸ் வேர்ல்டு. இன்னைக்கு நம்ம ரிவாஸ் வேர்ல்டில் என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி பொங்கல் கிளீனிங் வீடியோ வந்து அப்லோட் பண்ணியிருந்தேன். ஸோ கிச்சன் மட்டும் பாக்கி இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தேன் இல்லையா, அதுதான் வந்து நான் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ காலையில் பிரம்ம முகூர்த்தத்தில் விளக்கெல்லாம் போட்டுட்டு நைட்டில் உள்ள பாத்திரம் எல்லாம் நம்ம கழுவி வச்ச பாத்திரம்லாம் ஓரமாக கொஞ்சம் ஒதுக்கி வச்சுட்டேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சாப்பாடு இதெல்லாம் வந்து ரெடி பண்ணிக்கிட்டே சைடில் பார்த்தீங்கன்னா அந்த பாத்திரத்தெல்லாம் கொஞ்சத்தை வந்து கிளியர் பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் இல்லையா, கொஞ்சம் டைம் இருந்துச்சு, சீக்கிரமாக எழுந்திரிக்கிறோம் இல்லையா, அதனால் கொஞ்சம் சீக்கிரமாக எல்லாத்தையும் கழுவி எல்லாம் எடுத்து வச்சுட்டு இருந்தேன். ஏன்னா எங்களுக்கு காலையில் பார்த்திங்கன்னா 7 மணிக்கு வந்து தண்ணி வரும். ஸோ ஒரு மணி நேரம் கிட்ட தண்ணி வரும். ஸோ நம்ம கழுவிட்டு தண்ணி மறுபடியும் பிடிச்சிட்டு அதுக்கப்புறம் மற்ற வேலைங்க பார்க்குறதுக்கு இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறதுனால ஸோ அந்த மாதிரி தான் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து பண்ணிகிட்டு இருந்தேன். ஏன்னா எல்லாத்தையும் ஒரே டைம் இழுத்து போட்டுட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக ரொம்ப ப்ரெஷர் ஆன மாதிரி ஆகும். அது பார்க்கும்போதே நம்மளுக்கு என்ன சொல்கிறது, தலை சுற்றிட்டு இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் என்ன பண்ணுங்க, கிச்சனில் ஒவ்வொரு பகுதியாக வந்து பிரித்து கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து இன்றைக்கி இந்த வேலை முடிக்கணும், இன்றைக்கி இந்த வேலை முடிக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து வேலை பண்ணணும் அப்படின்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஸோ இது வந்து நம்ம ஊராக இருந்துச்சு எல்லாம் பெரிய இடமா இருக்குது அப்படின்னா எல்லாத்தையும் வெளியில் அள்ளி போட்டு கழுவி நல்லா வெளியில் காய வச்சு அதுக்கப்புறம் செட் பண்ணலாம். ஆனால் இந்த சின்ன சின்ன ரூம் இருக்கிற மாதிரி அப்பார்ட்மெண்ட்ஸ்லலாம் வந்து பார்த்திங்கன்னா இட வசதியும் கண்டிப்பாக இருக்காது எல்லாத்துக்கும். ஏன்னா நம்ம அதுக்குள்ளே தான் மற்ற பழக்கமும் பண்ணணும். ஸோ அதனால் எல்லாத்தையும் நம்ம வந்து பரப்பி போட்டுட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக அது வந்து ரொம்ப நம்மளுக்கு பார்க்க கொஞ்சம் கடுப்பாக இருந்த மாதிரி இருக்கும். ஸோ எனக்குமே பார்த்திங்க அப்படின்னா இந்த பாத்திரத்தை நம்ம வைக்கிறதுக்குமே எனக்கு கொஞ்சம் கடுப்பாக தான் இருந்துச்சு. ஸோ அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக ஓரமாக காஞ்சோன்னா எல்லாத்தையும் கொஞ்சம் கிளியர் பண்ணிவிட்டு மற்ற பொருட்கள் எல்லாத்தையுமே வந்து நான் அடுக்கி வச்சுக்கிட்டு இருந்தேன். ஸோ லாஸ்ட்டாக பார்த்திங்க அப்படின்னா இந்த மண் பாத்திரங்கள்லாம் இருக்கு இல்லையா, அதை வந்து தனியாக வந்து கழுவி அதை ஒரு சைடாக தனியாக ஒரு ட்ரேயில் போட்டு அதை எடுத்து வச்சேன். ஸோ நம்ம கிளாஸ் ஐட்டம், மண் பாத்திரம் இதெல்லாம் வந்து கொஞ்சம் சேவ் பண்ணி நம்ம எல்லாம் கிளியர் பண்ணிட்டோம் அப்படின்னா மற்றபடி எல்லாம் மற்ற வேலைகளை செய்கிறதுக்கு நமக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி தான் நான் வந்து பண்ணிகிட்டு இருந்தேன். நான் வந்து எப்பயுமே பார்த்திங்கன்னா கிச்சன் வந்து நான் லாஸ்ட்டாக தான் வந்து பண்ணுவேன். ஏன்னா ஃபர்ஸ்ட்டு மற்ற எல்லா வேலைகளையும் பண்ணும்போது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். கிச்சனில் தான் எனக்கு தெரிஞ்சு எனக்கு வந்து பார்த்திங்கன்னா கிச்சனில் தான் நிறைய வேலை இருந்த மாதிரி இருக்கும். அவங்கவுங்க வீட்டில் எப்படி வேலை இருக்கோ அதுக்கு தகுந்தாப்பில் நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க. ஸோ நமக்கு பெட்ரூம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து கட்டில் கபோர்டு இதுதான் நகட்டிட்டு நம்ம க்ளீன் பண்ண வேண்டியது வரும். அந்த என்ன சொல்கிறது, பெட்ஷீட் துவைக்கணும், இந்த மாதிரி சின்ன சின்ன வேலைகள்லாம் வந்து நம்ம எடுத்து ஈஸியாக பண்ணிடலாம். ஸோ அதே மாதிரி ஹாலாக இருக்கட்டும், நம்ம எக்ஸ்ட்ராவாக வந்து ரூம்ஸ் இருக்கட்டும், ஒரு பூஜை ரூமாக இருக்கட்டும், ஸோ இதெல்லாத்தையும் நான் முடிச்சிடுவேன். முடிச்சதுக்கப்புறமா கிச்சனில் லாஸ்ட்டாக வந்து நம்ம க்ளீன் பண்ணுவோம். ஸோ அது வரைக்கும் நம்ம இடையில அந்த பசங்க எதுவும் கேட்க மாட்டாங்க இல்லையா, ஏதாச்சும் முட்டை வந்து செஞ்சாலும் சரி ஓகே அப்படின்னு சொல்லி விட்டுருவேன். ஸோ கிச்சன் க்ளீன் பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நான்வெஜ்ஜோ எதுவுமே நான் செய்யக்கூடாது அப்படின்றது என்னோட ஸ்ட்ரிக்டாக நான் வந்து சொல்லிவிடுவேன். ஸோ அதுக்காக நான் 1 வீக் இருக்கும்போதே கூட நம்ம செஞ்சு முடிச்சிட்டோம் அப்படின்னா அது வரைக்கும் நம்ம எதுவுமே செய்ய மாட்டோம் இல்லையா, அதுக்காக தான். ஸோ இந்த மாதிரி பிளான் பண்ணி எனக்கு சிம்பிளாக வந்து நான் செஞ்சுப்பேன். ஏன்னா ஹார்டான வேலை லாஸ்ட்டாக எடுத்துட்டோம் அப்படின்னா மற்ற வேலைகளை க்ளீன் பண்ணுற அந்த ஒரு பார்க்கும்போது நமக்கு நல்லா வீடு வந்து நீட்டாக இருக்குது அப்படிங்கும்போது நம்மளுக்கு ஒரு எனர்ஜி கிடைக்கும் கண்டிப்பாக. ஸோ அந்த ஒரு இதுலேயே நம்ம வந்து வேலை செஞ்சிடலாம். ஏன்னா இதை ஃபஸ்ட்டு பண்ணிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக என்ன ஆகிடும், நமக்கு ரொம்ப டயர்டான மாதிரி ஆகும். ஸோ அதுக்காக நான் இந்த மாதிரி பண்ணிப்பேன். ஸோ அந்த ஸ்டாண்டு இது எல்லாத்தையுமே வந்து நான் வந்து எல்லாமே நம்ம வாஷ் பண்ணி தான் வைக்கணும். ஏன்னா பொங்கல் அப்படின்னாலே டீப் க்ளீனிங் தான் பண்ணுவோம் கண்டிப்பாக. ஸோ எல்லாத்தையுமே எடுத்து கழுவி எந்த ஒரு பொருளையுமே வந்து நம்ம அப்படி வைக்க மாட்டோம். அப்படின்னா ஏதாச்சும் நம்ம எடுக்க முடியல அப்படின்னா அதை வந்து தண்ணி வச்சு தொடச்சி ஓரம் கட்டிடுவோம் இல்லையா, அந்த மாதிரி தான். ஸோ நான் இப்படி தான் பண்ணிகிட்டு இருந்தேன். எல்லாத்தையுமே வந்து ஒன்றா எடுத்து கிளியர் பண்ணிட்டேன். அப்புறம் சாப்பாடு இதெல்லாம் வந்து வச்சுட்டேன். ஒரு சைடில் அது ஒரு பக்கம் இருக்குது. ஏன்னா நமக்கு சாப்பாடு வேணும் இல்லையா, நம்மளுக்கு சாப்பாடு முக்கியம்தான் கண்டிப்பாக. ஸோ அதனால் அதையும் ஒரு சைடில் வந்து வச்சுருக்கேன். ஏன்னா தூசி இதெல்லாம் தட்டுனா தான் நம்மளுக்கு வந்து பண்ண முடியாது. அதனால் அது முதல் நாளே வந்து நான் தூசிலாம் தட்டி வச்சுட்டேன். ஸோ அதனால் எனக்கு கொஞ்சம் ஈஸியாக இருந்துச்சு. அதே மாதிரி நம்ம ஒரு செட் ஆஃப் பாத்திரத்தை நாளே நான் வந்து வாஷ் பண்ணி எடுத்து வச்சுட்டேன்னா அதனால் எனக்கு கொஞ்சம் இன்னுமே ஈஸியாக தான் இருந்தது. ஏன்னா சில்வர் பாத்திரம் இதெல்லாம் வந்து நான் ஃபஸ்ட்டு எடுத்துட்டேன். அதுக்கப்புறமா தான் இந்த மண் பாத்திரம், கண்ணாடி பாத்திரம் இதெல்லாம் வந்து அதுக்கப்புறமா தான் நம்ம எடுக்கிறோமா, அதனால் கொஞ்சம் ஈஸியாக இருந்துச்சு. எல்லாமே கழுவிட்டு எல்லாமே ஓரங்கட்டி வச்சுட்டேன். வெளியில் எல்லாத்தையுமே எடுத்து வச்சதுக்கப்புறமா இந்த டைல்ஸ் மட்டும் பாக்கி இருந்துச்சு. அதுக்கப்புறம் இந்த டைல்ஸ் எல்லாம் வந்து தொடச்சிட்டு அதுக்கப்புறம் நம்ம எல்லாத்தையும் செட் பண்ணணுமே அப்படின்றனால மறுபடியும் எல்லாத்தையுமே நான் தொடச்சி எடுத்துட்டேன் ஃபஸ்ட்டு. அந்த டைல்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் ரொம்பவே தூசியாக தான் இருந்தது. அதனால் கொஞ்சம் சர்ஃப் போட்டு நம்ம லிக்விட் போட்டு நல்லா தொடச்சி நல்லா நீட்டாக எடுத்துட்டேன். நீட்டாக எடுத்ததுக்கப்புறமா மறுபடியும் எல்லாத்தையுமே வந்து அரேஞ்ச் பண்ணேன். அந்த வேலை தான் கொஞ்சம் டைம் எடுத்துச்சு. பாத்திரம் கழுவுறதோட
அதை மறுபடியும் அந்தந்த இடத்துல நம்ம செட் பண்ணணும் இல்லையா, அதுதான் பெரிய வேலைன்னு பார்த்தீங்கன்னா. ஸோ அந்த மாதிரி தான் கீழே உள்ள இதுலலாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஓரளவுக்கு முடிஞ்ச அளவுக்கு வந்து நான் ரெடி பண்ணி வச்சுட்டேன். ஸோ இந்த மாதிரி தான் இப்போதைக்கு நான் வந்து செட் பண்ணியிருக்கேன். எல்லாத்தையுமே நல்லா தொடச்சிட்டு நல்லா காய வச்சதுக்கப்புறம் தான் வைக்கணும். ஏன்னா நம்ம ஈரத்தோட நம்ம பாத்திரத்தை நம்ம வந்து அப்படியே கவுத்தி வச்சுட்டோம் அப்படின்னா சீக்கிரமாக பூசணம் பூச்ச மாதிரி ஆயிரும். ஸோ அந்த மாதிரிலாம் இல்லாமல் நல்லா நீட்டாக தொடச்சி நல்லா ஃபேனில் வந்து நல்லா உலர்த்தி எடுத்துக்கோங்க. இப்போ நமக்கு வெயில் இருந்தால் வெயிலில் வச்சு எடுக்கலாம். இப்போ நமக்கு அந்த மாதிரி இல்லைல்ல, அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கிறதுனால அந்த செய்ய முடியாது. ஸோ அந்த மாதிரி தான் அரேஞ்ச் பண்ணியிருக்கேன். டப்பாலாம் பார்த்தீங்கன்னா இன்னும் மளிகை ஜாமான் வந்து நிறக்கல. ஸோ அதனால் சும்மா வந்து எடுத்து அடுக்கி மட்டும் தான் வச்சுருக்கேன். ஸோ இனி மளிகை ஜாமான் வாங்கினதுக்கப்புறமா நம்ம அது வந்து ரீஃபில் பண்ணணும். ஸோ அது வந்து நம்ம மொதல் நாள் சண்டே அன்னைக்கு நம்ம பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதுனால இந்த வேலையை மட்டும் கிளியர் பண்ணியிருக்கேன். இப்போ சாயந்தரத்துக்கு மேலே ஆயிடுச்சு, அதனால் காஃபி வந்து பால் வச்சுருக்கேன் காஃபி குடிக்கிறதுக்காக. எவ்வளோ தான் நம்ம வேலை பார்த்தாலும் நீங்கள் வந்து தண்ணி குடிங்க. ஒரு பாட்டிலில் தண்ணி வந்து ஃபில் பண்ணி வச்சுக்கோங்க. அதே மாதிரி ஃப்ரூட்ஸ் வந்து கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இந்த வாழைப்பழம் இதெல்லாம் வந்து எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ அப்போ டைமில் வந்து நம்ம எடுத்து சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஏன்னா நமக்கு பசியும் தாங்கும். வயிற்றில் எதுவுமே இல்லாமல் நம்ம வந்து வேலை இழுத்து போட்டு செஞ்சுக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம உடம்புக்கு ஏதாவது பிரச்சனைகள் வரும். ஏன்னா உங்களுக்கு வயசு கம்மியாக இருக்கும்போது தெரியாது. கண்டிப்பாக அந்த வயசு மேலே ஏறும்போது தான் நம்மளுக்கு அந்த நிறைய பிரச்சனைகள் அப்போ தான் நமக்கு தெரியும். ஏன்னா இதெல்லாம் வந்து நாங்களும் அனுபவிச்சிருக்கோம். சின்ன வயசாக இருக்கிறப்ப பார்த்தீங்க அப்படின்னா நம்ம எவ்வளோ வேலை செஞ்சாலும் பசிக்காது. அந்த வேலையோட இன்ட்ரெஸ்ட்டில் செஞ்சுட்டே இருப்போம். ஆனால் நமக்கு ஒரு ஸ்டேஜ் வரும்போது தான் நம்மளுக்கு நிறைய அந்த பிரச்சனைகள் வரும். ஸோ அதனால் நீங்கள் உங்கள் உடம்ப டேக் கேர் பண்ணிக்கோங்க. நல்லா தண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. அதே மாதிரி ஃப்ரூட்ஸு, அப்புறம் பால், இந்த மாதிரி ஹார்லிக்ஸ் ஏதோ ஒன்று போட்டு நீங்கள் வந்து குடிச்சிக்கோங்க அப்பப்போ. அப்புறம் நான் எப்படி செட் பண்ணியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு வந்து பெரிய இடம்லாம் இல்லை அப்படிங்கிறனால ஒரு சின்ன ட்ரே வந்து போட்டுட்டு தவா இதெல்லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் ஒரே பக்கமாக வந்து, ஏன்னா ஆயில் வந்து எப்படி இருந்தாலும் நம்ம தவா சில நேரம் கழுவுவோம், சில நேரம் லைட்டாக தொடச்சி வைப்போம் இல்லையா, இரும்பு தவா அப்படிங்கிறனால ஓயாமல் கழுவிட்டே இருக்கக்கூடாதுன்றதுனால அதில் நம்ம ஆயில் அப்ளை பண்ணுவோம். ஸோ அது வந்து பிசு பிசுன்னு ஆகுன்னு ஒரு கீழே வந்து ஒரு ட்ரே மாதிரி வச்சுட்டேன். அப்புறம் பாத்திர ஸ்டாண்டு எனக்கு முதல்ல வந்து செவுத்துல தான் அடிச்சிருந்தேன். ஆனால் ரொம்ப இருட்டாக இருக்குது எனக்கு வீடியோ எடுக்கிறதுக்குன்னு அதையுமே இங்கே வந்து செட் பண்ணிட்டேன். அதனால் எனக்கு ஃபுல்லாகவே பார்த்தீங்க அப்படின்னா கவுண்டர் டாப் ஃபுல்லாகவே எனக்கு வந்து கவர் ஆன மாதிரி ஆயிடுச்சு. மேலே உள்ள இதில் பார்த்தீங்கன்னா காஃபி பவுடர், அப்புறம் வந்து சர்க்கரை, நாட்டு சர்க்கரை அதெல்லாம் வச்சுருக்கேன். கீழே உள்ள ஜாடியில் வந்து உப்பு, மிளகாய் அந்த மாதிரியான பொருட்கள் வச்சுருக்கேன். அப்போ எண்ணெய் இதெல்லாம் வந்து வச்சுருக்கேன். ஸோ இப்படி தான் என்னோடய கிச்சன் பார்த்திங்கன்னா இப்போ வச்சுருக்கேன். ஸோ இது வந்து இப்போ வெந்நீர் வச்சுருக்கேன் குளிக்கிறதுக்காக. காஃபி மட்டும் குடிச்சிட்டேன், ஏன்னா எனக்கு ரொம்ப டயர்டாக இருந்த மாதிரி இருக்குன்ட்டு. அதுக்கப்புறமா லாஸ்ட்டாக நம்ம குளிச்சுட்டு அதுக்கப்புறமா ஃப்ரெஷ்ஷாக அப்புறம் நம்ம பூஜை பண்ணணும் அப்படின்னா நம்மளுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். அப்படிங்கிறனால பூஜை பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நம்ம கிச்சனில் நைட்டு டின்னருக்கான ஒர்க்கை வந்து நான் செஞ்சுக்குவேன். ஸோ அதனால் லேட் ஆகிடுச்சு. ஆனால் தண்ணீர் வச்சுருக்கேன், குளிச்சுட்டு வந்து சாமி கும்பிட்டுட்டு மற்ற வேலைகளை ஸ்டார்ட் பண்ணணும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா கீழே அந்த மண் பாத்திரம், அந்த கண்ணாடி பாத்திரத்தை இந்த மாதிரி தான் அரேஞ்ச் பண்ணியிருக்கேன். கீழே வந்து டப்பா இதெல்லாம் வந்து செட் பண்ணியிருக்கேன். இப்போதைக்கு பார்த்திங்கன்னா இதில் வந்து எந்த மளிகை ஜாமான்லாம் எதுவுமே இல்லை. ஸோ நமக்கு என்ன தேவையோ அதை மட்டும் நான் இப்போ எடுத்து வச்சுருக்கேன். ஸோ பொருட்கள் வாங்கிட்டு வந்த உடனே பார்த்திங்கன்னா அந்தந்த டப்பாவில் போட்டுடலாம் அப்படின்றதுக்காக. ஸோ இதுலேயுமே அப்படி தான் வச்சுருக்கேன்னு வைங்களேன். இதில் கொஞ்சம் கொஞ்சம் பொருட்கள் வந்து இருக்குது. ஸோ அதை மட்டும் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன், அவ்வளோதான். இதெல்லாம் வந்து தேவையில்லாத பாத்திரம்னு சொல்லி கொஞ்சம் கழிச்சேன். இன்னுமே இருக்குது, ஆனால் நமக்கு வந்து யூடியூப் அப்படிங்கிறனால ஏதாச்சும் தேவைப்படுதுன்னு சைடில் ஒரு டப்பாவில் போட்டு வச்சுருக்கேன். இதெல்லாம் மேலே வந்து செல்ஃபில் போட்டுட்டோம் அப்படின்னா கொஞ்சம் ஓரளவுக்காச்சும் கிளியராக இருக்கும். ஸோ இந்த மாதிரி தான் என்னோடய கிச்சனை வந்து நான் க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ப்ளீஸ் லைக் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.